நாமத்தினாலே நாங்கள் உமக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உமக்கே நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சால்வேஷன் டிவி நேயர்களுக்கு இந்த காலை வேளை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடன் சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது, நாங்கள் பாடும்போது, நாங்கள் ஆராதிக்கும் போது, நீங்களும் சேர்ந்து இணைந்து ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த ஆராதனை நிகழ்ச்சியில் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். தேவன் நல்லவர். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த காலையில் நம்ம ஆராதிக்கும் போதே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அப்படி இருந்த இடத்திலிருந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை உயர்த்துகிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செழுது பட்டினி ஆயிரு. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வேத வசனத்தின்படி இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தினீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம். நீரே பெரியவர், நீரே நல்லவர் என்று நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி. இருந்த இடத்துல நல்ல கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்த பாடல், சிங்கக்குட்டைகள் தாழ்ச்செழுந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கோ நன்மை உண்டு என்று நாம் ஆராதிக்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நம்ம ஆராதிக்க போறோம். அவர் பெரியவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நம்ம ஆராதிக்கலாம். எங்களுடன் சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி இருந்த இடத்துல இருந்து நாம் ஆராதிக்கும் போது உங்கள் வீடுகளிலே, உங்கள் குடும்பங்களே கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நல்லா இருந்த இடத்துல, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். அவரை சொல்லி பாடும் போதே நமக்கு சுகம் உண்டு. அவரை சொல்லி ஆராதிக்கும் போதே நமக்கு சமாதானம் உண்டு. அவரை சொல்லி உயர்த்தும் போதே நம் வீடுகளிலே சமாதானம். நல்ல கரங்களை தட்டி, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சொல்லலாமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நாள் குறைவில்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனை நாம் ஆராதிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நடத்துகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அற்புதத்தை செய்கிற தேவன் என்று நாம் ஆராதிக்கலாம். இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் ஆராதிக்கலாம். நம் ஆத்துமாவை தேற்றுகிற தேவன், நம்மை புல்லுள்ள இடங்களிலே நடத்துகிற தேவன் அவர். அவரே வல்லமையுள்ள தேவன் என்று ஆராதிக்கலாம். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். சொல்லலாமா? புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கோட்டை சென்று தாகம் தீர்க்கின்றார். என்னை அவர், என்னை தண்ணீரண்டை கோட்டை சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நீங்க சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்,
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். இந்த ஆராதனையில உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகள் விரோதிகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆசீர்வதிப்பேன், வார்த்தையினாலே விடுதலையாக்குவேன், என் தலை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்கிற தேவன் என்று நாம் ஆராதிக்கலாமா? நல்லவர் அவர். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். சொல்லலாமா? எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். அவர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க கொட்டைகள் உற்சாகமா பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க கொட்டைகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சொல்லலாம். ஆண்டவர் சமூகத்துல வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த வருடத்தின் இறுதியில் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் செய்தார். எவ்வளோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை அழகாக நடத்தினாரே. தேவன் நம்மளை அழகாக நடத்தினாரே, நம் குடும்பங்களை பாதுகாத்தாரே, நம் ஊழியங்களை பாதுகாத்தாரே. ஆராதனை நேரங்களில் மகிமையா இறங்கி நம் குடும்பங்களை, சபைகளை ஆண்டவர் செய்த காரியங்கள் ஏராளமாக இருக்கு. அப்படி இந்த உமக்கு ஆராதனை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி போதாது போதாது இருந்த இடத்துல இருந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் போதே நமக்கு ஒரு சமாதானம் நிச்சயமாக உண்டு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை நம்மளை தொடரும். நல்ல அந்த வரிகளை பாடி ஆராதிக்கலாம். மீண்டும் ஒரு விஷயம் ஆராதிக்கலாமா? ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். தேவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். எந்த ஜீவனுள்ள, சொல்லுங்க, என் நாட்கள் எல்லாம் தேவனுடைய கிருபை என்னை தொடரும் என்று. எந்த ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். இன்னொரு செய்யாக, எந்த ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், தேவனை தேடுகிற ஜனங்களுக்கு குறையில்லை என்று சொல்லலாமா? சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. அறிக்கை செய்யலாமா? சிங்க கொட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க கொட்டி, நீங்க அறிக்கை செய்யும் போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிற தேவன்.
நீங்க அறிக்கை செய்யும் போது, இந்த உமக்கே ஆறா நிகழ்ச்சியில நீங்க அறிக்கை செய்யும் போது, கர்த்தர் உங்க குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை. சிங்க குட்டிகள் தாழ்ச்செடுந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில் சந்தோஷமா இருக்கீங்க? நாம் தேடுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். ஒருவேளை உங்க வீட்டில் பக்கத்தில் இருந்தா நீங்க சொல்லுங்க, யாராவது உங்க பிள்ளைகள், உங்க கணவர், மனைவி இருந்தா கூட சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் நம்மளை மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. நம்மளை மரண பரியந்தம் நடத்துகிற நல்ல தேவன், நம்மளை மரண பரியந்தம் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்க முகம் பிரகாசம் அடைகிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய முயங்களுன் ஆதாரமே. ஒரு விஷயம் சொல்லலாமா? அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய முயங்களுன் ஆதாரமே. இருதயத்துல கரங்களை வச்சு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல இசையோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன் என்று அவரை உயர்த்தி நாம் ஆராதிக்கலாமா? நல்ல கரங்களை தட்டுங்க. நல்ல விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இந்த பாடலை பாடி ஆராதிக்கும் போது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். அவர் நல்லவர். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய முயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய முயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய முயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய முயங்களுன் ஆதாரமே. சொல்லாமா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய முயங்களுன் ஆதாரமே. ஆறினிட்டால் எடுத்துக்கொண்டார். தேவனுடைய அன்பு அது. தேவனுடைய அன்பு இந்த காலை வேளை அவர் ஆராதிப்பது தேவனுடைய அன்பாக இருக்கிறது. வானாந்தரத்தில் நயங்காட்டி நம்ம இனிதாய் வருந்தி அழைத்தாரே. நல்ல கரங்களை தட்டி வரிகளை சொல்லி ஆராதிக்கலாமா? தேவனுடைய அன்பு பெரியது என்று ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் நம்மை நம்புகிற ஜனங்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று ஆராதிக்கலாம். காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. கரங்களை உயர்த்தி, இவன் ஆந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தே அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரிய
பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கோர்த்து மனதுருகும் தூய தேவ அன்பு, தேவனுடைய அன்பு நம்மை நடத்துகிறது. நம்ம ஆராதிக்கும் போதே தேவனுடைய பிரசன்னம் நம்மை விடுதலையாக்கும். நம்ம ஆராதிக்கும் போதே தேவனுடைய சமூகம் நம்மளை மூடிக்கொள்ளும். நம்ம ஆராதிக்கும் போதே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம வீடுகளிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? கிருபை கோர்த்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கோர்த்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன், நீங்க சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். நல்ல கரங்களை தட்டி சொல்லாமா? நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு, என்னை நடத்தினாரே, என்னை பாதுகாத்தாரே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி என்னை நடத்தினாரே, அழைத்தாரே, நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நம்மளை நடத்தினாரே, நம்மளை பாதுகாத்தாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுங்க. அவர் பெரியவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை மரண பரியந்தம் நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாம். எவ்வளோ பாடுகள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், எவ்வளோ நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் அழகாக சொல்லுகிறார் இந்த ஆராதனை, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். நம்மளை எப்படி நடத்துறாரா? ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு மாதம் 2 மாதம் சொல்லலை, இல்லை ஒரு வருஷம் 2 வருஷம் சொல்லலை, மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிற தேவன். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி நீங்க நன்றி சொல்லும் போதே உங்கள் சூழ்நிலையை அவன் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் நெருக்கங்களை மாற்றுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அதுதான் அழகா தாவீது சொல்லுகிறார், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நீரே என் கன்மலையும், நீரே என் கோட்டையும், என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணக்கமும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறவரே. ஹல்லேலூயா. நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அழகா அந்த வார்த்தையெல்லாம் தாவீது சொல்லுகிறார். தேவனை ஆராதிக்கிறார், தேவனை மகிமைப்படுத்துகிறார். சங்கீதம் 18:1-2 அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 18:3 சொல்லுகிறார். உடனே சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனை துதிக்கிற இடத்துல விடுதலை உண்டு, தேவனை ஆராதிக்கிற இடத்துல சமாதானம் உண்டு, தேவனை மகிமைப்படுத்துற இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டு. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த ஆராதனையில உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டு. நல்ல கரங்களை தட்டி எல்லாத்துக்கும் சுகத்தை தருகிற, விடுதலை தருகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். கர்த்தர் நம் சத்தத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியில நாம் ஆராதிக்கும் போதே நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன்.
உமக்கே ஆராதனை. இந்த ஆராதனை நேரத்துல நம்ம துதிக்கும் போதே கர்த்தர் நமக்கு விடுதலை ஆக்குகிற தேவன், சுகத்தை கொடுக்கிறது, அற்புதங்களை செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்நாள் எல்லாம், என் ஜீவிய காலம் எல்லாம் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிப்பதே, உம்மை மகிமைப்படுத்துவதே எங்களுக்கு அது வேலை என்று சொல்லி நம்ம இன்னும் ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். ஒரு முறை ஒரு சகோதரி நான் சந்திக்கும் போது அவர் இடத்துல சொன்னார், நீங்க ஏன் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நீங்க ஏன் கர்த்தரை துதிக்கிறீங்கன்னு கேட்கும் போது அவர் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் சாக கிடந்தேன், நான் பாவத்தில் இருந்தேன், நான் பாவத்தின் அடிமையில் இருந்தேன். இன்னும் ஒரு 2 மாசம் விட்டு இருந்தா நான் செத்துட்டு இருப்பேன். ஆனா கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தா, என்னை அவர் சந்திச்சாரு. நான் ஒரு சாதாரண மனுஷன், ஒன்றுத்துக்கு உதவாத சாதாரண மனுஷன், என்னை தூக்கி எடுத்தாரு. அதனால தான் அவரை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சாட்சி சொன்னார். அல்லேலூயா. எவ்வளோ விலை உயர்ந்த சாட்சி பாருங்க. அவர் செத்துட்டு இருப்பார் அந்த மனுஷன், கர்த்தர் தொடலைன்னா அவர் இறந்துட்டு இருப்பார். இன்னைக்கு அவர் இறந்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவரை தொட்டு தூக்கினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நாளளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள், என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அவருடைய ஜனங்கள், நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம அவருடைய ஆடுகள். அல்லேலூயா. நம்ம துதிக்கும் போதே நமக்கு சமாதானம், விடுதலை உண்டாகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தேர்ந்த பாடலை பாடி மீண்டும் தேவனை மகிமைப்படுத்தலாம். உம்மை ஆராதிப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை துதிப்பேன் என்று அந்த பிரதர் சொன்னார். அதனாலதான் நான் என் வாழ்க்கையில கர்த்தரை நான் ஆராதிப்பேன், கர்த்தரை நான் துதிப்பேன். எனக்கு வாழ்க்கையை கொடுத்தாரு, என் வாழ்க்கையை மாற்றினாரு, சாக கிடந்த என்ன சூழ்நிலையை கர்த்தர் எழுப்பினார் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி நம்ம சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்தாரு. நான் அந்த உமக்கே ஆராதனையில அவரை மகிமைப்படுத்துவேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவியம் முடியும் வரை கர்த்தாவே நான் உம்மை ஆராதிக்கிற ஜனமாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருந்த இடத்துல இருந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் நான் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயினும் மேலாக அன்பு வைத்தவர் என்று ஆராதிக்கலாம். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா நல்லா இருந்த இடத்துல இருந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் போதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லலாமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீ. கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, கரங்களை அசைத்து என் சுவாசம் ஒழியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
என் சுவாசம் ஒழியும் வரை ஒருவரே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல இசையுடன் சேர்ந்து தேவனை ஒருமித்து நாம் உயர்த்தும் போது இந்த வேளையிலே கர்த்தர் நம்மளை நடத்துவார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவரே பெரியவர். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாம், அவரே நல்லவர் என்று ஆராதிக்கலாம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை மன்னித்திரே, நீர் சிந்திய ரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திரே, நீரே பெரியவர் என்று ஆராதிக்கலாம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மைகள் கிருபைகள் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க செய்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மைகள் கிருபைகள் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி சொல்லாமா, நாங்களுமை துதிக்கிற ஜனமாய், நாங்களுமை ஆராதிக்கிற ஜனமாய், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனமாய், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது என்று வேத வசனத்தின்படி என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், தேவன் சொல்லி இருக்கிறார். அவரை துதிக்கிற ஜனமாய், அவரை மகிமைப்படுத்துகிற ஜனமாய் நாம் இருக்கும் போது கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார், எல்லா நம்மை தப்புவிக்கிறார், நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என் வாழ்நாள் எல்லாம் நீர் போதும், என் ஜீவிய காலம் எல்லாம் நீர் போதும், என் வாழ்நாள் எல்லாம் உங்க சமூகம் போதும் என்று சொல்லும் போதே கர்த்தர் இருதயத்திலே நம்ம வீடுகளிலே ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி போதாது, நல்ல உற்சாகமா அந்நிய பாஷைகளை கூட பேசி கபா ரபா ஷபா ரபா ஓ ரிகா பாபா ஓ ரகனா துரபா ரிகாபா நல்ல ஆவியில இருந்து கர்த்தரை துதிக்கும் போது அங்க வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கிறது. கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் வருகிறது. கபா ரபா ஷகா ரபா ஓ ரிபா கபா நல்ல அந்நிய பாஷைகளை பேசி இருந்த இடத்திலிருந்து உம்மைக்கே ஆராத நிகழ்ச்சி நாம் உயர்த்தும் போது, ஒரு குடும்பமாய் ஆராதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா பாருங்க, அந்த மரிக்க போற சகோதரர் நிச்சயம் சொல்லியிருப்பான், எனக்கு யார் உதவி செய்வார்? ஆனால் ஆண்டவர் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவன் நிச்சயம் யார் எனக்கு உதவி செய்வா, எனக்கு மரிக்க போற சூழ்நிலை சகோதரன் சொல்லியிருப்பான். ஆண்டவர் பாருங்க, பரலோகத்தில் ஒத்தாசை அனுப்பி அவனுக்கு இருதயத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். மரிக்க போற இருந்த சூழ்நிலையில் இருந்த அந்த சகோதரனை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் என்று அவன் சாட்சி கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனை துதிக்கும் போதே நம்ம குடும்பம் சமாதானமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டலாமா? நல்ல கரங்களை தட்டி போதாது, இன்னும் இன்னும் போதாது. என்னுடன் சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டுங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 18:16, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும்
என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என்று. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். நல்ல கரங்களை தட்டலாமா? இந்த 11 மாதம் நம்மளை நடத்தினாரு. எவ்வளவு ஆதரவா இருந்தார், எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு வந்தது, ஆனாலும் கர்த்தர் நடத்தினாரு. நல்ல கரங்களை தட்டலாமா? அதுல 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 18:19, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியினாலே என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, அவர் நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? இந்த உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியில தேவனை ஆராதிக்கும் போதே எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை தப்பு வைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்திற்கு அவர் பதில் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனையில நம் சத்தத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், ஆடுகளின் சத்தத்தை கவனமாய் கேட்கிற தேவன். உங்கள் சத்தத்தையும் என் சத்தத்தையும் அவர் கவனமாய் கேட்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். நம் சத்தத்தை கேட்கிறார், நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம துதிக்கிறோம், நம்ம அதனால தான் தேவனை ஆராதிக்கிறோம், அதனால தான் தேவனை மகிமைப்படுத்துறோம். என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆராதனை, என் ஜீவிய காலமெல்லாம் நாங்களும் உயர்த்துகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவனை துதிக்கும் போதே நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான்லாம் சினிமா பாடல் தான் பாடிட்டு இருந்தேன், உலக பிரகாரம் தான் பாடிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நான் துதிக்கும் போது, ஆண்டவர் நான் ஆராதிக்கும் போது கர்த்தரை இருதயத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உலக பிரகாரம் பாடும்போது இருதயத்துல சமாதானம் இல்லை, ஆனா இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா இருதயத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற இடத்துல கர்த்தர் ஆளுகை செய்து ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. இந்த நாட்கள்லயும் ஒரு பாடல், அழகான பாடல் ஒன்று சொல்லுகிறது, வாழ்நாள் எல்லாம் உம்மை துதித்து ஆண்டவரே நான் வாழ ஆசைப்படுகிறேன். என் ஜீவிய காலமெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே என் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர். குப்பையிலேருந்து என்ன எடுத்தீங்க, சேற்றிலிருந்து என்ன எடுத்தீங்க ஆண்டவரே. நாங்க உங்க வாழ்நாள்லாம் துதிக்கிற ஜனமா, நாங்க ஆராதிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி இந்த ஒரு புதிய பாடலை பாடி நாம் ஆராதிக்கலாமா? வாழ்நாள் எல்லாம் உம்மை உயர்த்தி ஆசையா இருக்க ஆண்டவர் என்று சொல்லி ஆராதிக்கலாம். ஒப்பு கொடுத்து ஆராதிக்கலாமா? வாழ்நாள் எல்லாம் உம்மை உயர்த்தி வாழ ஆசைப்படுகின்றேன். வாழ்நாள் எல்லாம் உம்மை உயர்த்தி வாழ ஆசைப்படுகின்றேன். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே உம்மை உயர்த்தி என்றும் பாடுவேன். 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 வாழ்நாள் எல்லாம் உம்மை உயர்த்தி வாழ ஆசைப்படுகின்றேன். வாழ்நாள் எல்லாம் உம்மை உயர்த்தி வாழ ஆசைப்படுகின்றேன். எந்தன் இயேசுவே, சொல்லாமா? எந்தன் இயேசுவே, கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்தி என்றும் பாடுவேன். நல்லா 2 கரங்களை உயர்த்தி இந்த உமக்கே ஆராதனை. என் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிக்கிற ஜனமாய், உம்மை மகிமைப்படுத்துகிற ஜனமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆராதிக்கலாமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே
உயர்த்தே என்றும் பாடுவேன். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, உம்மை உயர்த்தியாய். அர்ப்பணிப்போடு உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு உம்மை உயர்த்தே என்றும் பாடுவே. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடு. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். நீரே என் கண்மலையும், நீரே என் கோட்டையும், நீரே என் ரட்சகரும், என் தேவனும், நான் நம்பியிருக்கிற துர்கமும், என் கெடகுமாயிருக்கிறவரே. மோசையோடு இருந்தவரே, யோசுவாவோடு இருந்தவரே, எங்களோடு இந்த ஆறால் இருக்கிற நல்ல தெய்வமே, கரங்களை தட்டி சொல்லலாமா? எங்களோடு இருக்கிற எங்கள் தெய்வமே, எங்கள் வீடுகளில் இருக்கிற தெய்வமே, நன்றி என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாம். மோசையோடு இருந்த தேவன், மோசையோடு இருந்தவர், யோசுவாவை தெரிந்தவர், என்னோடும் இருப்பேன் என்றே. மோசையோடு இருந்தவர், யோசுவாவை தெரிந்தவர், என்னோடும் இருப்பேன் என்றே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகா பரிசுத்தர் நீரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகா பரிசுத்தர் நீரே. சிங்காசனத்தில், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மகா பரிசுத்தர் நீரே. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, உம்மை உயர்த்தே என்றும் பாடுவே. எந்தன் இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி எந்தன் இயேசுவே, கரங்களை அசைத்து உம்மை உயர்த்தே என்றும் பாடுவே. வாழ்நாள் எல்லாம் உம்மை உயர்த்தே வாழ ஆசைப்படுகின்றே. வாழ்நாள் எல்லாம் உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தே வாழ ஆசைப்படுகின்றே. நல்லா இரண்டு கரங்களை உயர்த்தி எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, உம்மை உயர்த்தே என்றும் பாடுவே. எந்தன் இயேசுவே, அவர் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரே எனக்கு வெளிச்சமாய் இருந்தார், கர்த்தரே என்னை பாதுகாத்தார். கர்த்தரோ என்னை நடத்தினார், கர்த்தர் ஒருவர் என்னை தாங்கினார், கர்த்தர் ஒருவரை சுமந்தார், கர்த்தர் ஒருவர் என்னை பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தினீரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, உம்மை உயர்த்தே என்றும் பாடுவேன். எந்தன் இயேசுவே, இதயத்திலிருந்து எந்தன் இயேசுவே என்று நீங்கள் சொல்லும் போது, எந்த தகப்பனே என்று சொல்லும் போது, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லும் போது, வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிற தேவன், பலவீனத்திலிருந்து சுகத்தை கொடுக்கிற தேவன், கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன், நீரே என் பாத்திரர் என்று சொல்லும் போதே, ராஜாதிராஜன் நம்மை விடுதலை ஆக்குகிற நல்ல தேவனாக இருக்கிறார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, உம்மை உயர்த்தே என்றும் பாடுவேன். ஒரு இசையாக எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, உம்மை உயர்த்தே என்றும் பாடுவே. வாழ்நாள் எல்லாம்
உம்மை உயர்த்தி வாழ ஆசைப்படுகின்றே. வாழ்நாள் எல்லாம், எவ்வளவு அழகான வரிகள். என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உம்மை பாடணும், உம்மை ஆராதிக்கிற என்று பக்தன் பாடுகிறான். எவ்வளவு அழகான பாடல் வரிகள், தேவ நாமத்தை உயர்த்துகிற பாடல் வரிகள். என் வாழ்நாள் எல்லாம் எந்த இயேசுவே என்று சொல்லணும், என் ஜீவிய காலமெல்லாம் இயேசுவே என்று சொல்லணும், என் நாட்கள் எல்லாம் இயேசுவே உயர்த்தி பாடணும் என்று சொல்லணும் என்று இந்த வரிகள் சொல்லுகிறார். தேவனை உயர்த்துகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளை, இந்த உமக்கே ஆராதனை, நான் கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லும் போது, அவர் என் வலது பசி இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவன். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவர் நல்லவர், ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தவர், நமக்காய் ஜீவனை கொடுத்தவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உம்மை உயர்த்தி என்றும் பாடுவே. ரபா ஷகரபா ஓ ரபா கபாரி கபா துரபாரி அங்கரபா. தேவ சமூகத்துல ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் என்று நம்ம சொல்லும் போது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு ஆராதனை தான், நீங்க எனக்கு போதும் ஆண்டவர், நீங்க மட்டும் எனக்கு போதும். அப்படி சொல்லி ஆராதிக்கும் போது நம்ம இதயத்துல ஒரு தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பக்தன் சொல்கிறார். அல்லேலூயா. அவர் சிந்திய ரத்தத்தினாலே நமக்கு பலன் உண்டு. நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த நாட்கள்ல வியாதிகளை ஜெயிக்க முடியும், பலவீனங்களை ஜெயிக்க முடியும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கபரபா ஷகரபா. நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே என்றும் ஆராதனை. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி அல்லேலூயா ஓசன்னா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. நல்ல
கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உமக்கு ஆராதனையிலே எங்கள் ஆராதனையில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவர் சிங்காசனத்தில் இருக்க ராஜா, நீர் ஒருவர் தேவாதி தேவன், ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானீரே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவர் துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவர் மகிமையின் தேவன், நீர் ஒருவர் ராஜாதி ராஜன், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே பெரியவர். வானத்தின் பூமி மண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வல்லமையுள்ள தேவனே, செங்கடல் இரண்டாக பிளந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவர் துதிக்க பாத்திரர், நீர் ஒருவர் நல்லவர், நீர் ஒருவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படி இருந்த இடத்துல இருந்து கரங்களை தட்டி தேவனை உயர்த்தும் போது, என் பலனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றிகள் செலுத்துகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே ராஜாதி ராஜா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர், உமக்கே என்ற ஆராதனை, உமக்கே என்ற ஆராதனை. உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியில் நாங்கள் உமக்கு நன்றி பலிகள் ஏறெடுக்கிறோம். உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியில் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவன், எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆபத்தினால் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியினாலே, என் மேல் பிரியமாயிருந்தபடியினாலே என்னை தப்புவித்தார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். அந்த ஆராதனை, இந்த உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியில என் மேல் பிரியமாயிருந்தபடியினாலே நான் மோசையோடு இருந்தேன், நான் யோசுவாவோடு இருந்தேன், நான் உங்களோடும் இந்த உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியில நான் உங்களோடு வாசம் பண்ணுகிற தேவன் என்று எங்கள் மத்தியில் எங்களோடு இருக்கிற தேவனே, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி உள்ளத்தோடு, நன்றி உள்ளத்தோடு, நீர் பெரியவர், நீர் துதிக்கு பாத்திரர், ராஜாதி ராஜா, மகிமையின் தேவன், உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை, உமக்கு ஒருவருக்கே நாங்கள் நன்றிகள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல, நான் யோசுவாவோடு இருந்தது போல நான் உங்களோடு இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்க என் துர்கமும் என் கேடகமும் என் ரட்சணை கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. இந்த உமக்கே ஆராதனை நிகழ்ச்சியில எல்லா சத்துருக்கும் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்த தேவன். நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? தகப்பனே, உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவர் துதிக்கு பாத்திர, எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ இன்ப நாமத்தில் நாங்கள் இந்த ஆராதனை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.